ஏன் அந்த குதிரை எத்தனை வருஷமா உங்களுக்கு சாப்பாடு போடுது? 3 வருஷம் ஆகுது. உழைச்சி கொடுத்தது அந்த குதிரை. ஒரு குதிரையோட விலை எவ்வளவு இருக்குங்க? 50,000 ரூபா. 1.25 வண்டியோட சேர்த்து. கொஞ்சம் மேலே லைட்டா வாங்க சார். கொஞ்சம் லைட்டா. போதுங்க சார். இது வந்து பிராக்டிஸ் கொடுக்கணுமா நேரா போறதுக்குலாம்? உங்களுக்கு குட்டி போட்டுங்க ஒரு 2 வருஷமா விட்டுருவாங்க. நல்ல பாட்டுல மேல கூட்டு இந்த குதிரை அளவுக்கு வரும்போதுங்க இந்த சைக்கிள் கட்டு மாதிரி இருக்குங்க. 2 பேரும் உட்காந்து ஓட்டுற மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க. நியூஸ் எல்லாம் காமிப்பாங்க போறது. அது மாதிரி இதுல வச்சுங்க 2 பேரும் ஓட்டி பார்ப்பாங்க. 2 மாசம் 3 மாசத்துக்கு ஓட்டி பார்த்து அப்புறம் குதிரை வண்டியில ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்து அப்படியே ஓட்டி பார்ப்பாங்க. அது அப்படியே பிராக்டிஸ். அது மாதிரி எப்பவும் போல ஓடிக்கும். பயணியில மட்டும்தான் இருக்கா குதிரை? பயணியில மட்டும்தாங்க எங்கேயும் இல்லைங்க. 50 வண்டி இருக்குங்க. 50 வண்டி? 50 வண்டி இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கும்? அது இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டம்லாம் நேரத்துல ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு ஓடும். இந்த சனி ஞாயிறுல ஒரு 1500 ரூபாய்க்கு ஓடும். குதிரையோட செலவுங்க டெய்லி 400 ரூபா. என்ன சாப்பிடுவாங்க குதிரை? காலையில ஒரு 1.5 கிலோ கொள்ளுங்க, 150 ரூபா. அரை கிலோ தவிடு வாங்கி வேவிச்சு தலைக்கு கட்டிடுவோம். சாயந்தரமா 250 ரூபா பில்லு. 250 ரூபா பில்லு நாங்க அவுட்டு விடும்போது பாதி ஃபுல்லா வச்சிருவோம். நைட்லாம் தின்னுட்டு படுத்துருவோம். அப்புறம் காலையில கொள்ளை கட்டி பில்லடி போட்டு வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பில்லு தின்றோம். அப்புறம் அதுக்கு மேல வண்டி ஓட்டி வந்துடுவோம். எத்தனை மணி நேரம் ஓடும்? அது கணக்கு இல்லைங்க. கொஞ்சம் பொல இருந்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம். இல்லைன்னா சாயந்தரம் 5-5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். டயர்டாகி படுத்துருமா சில நேரத்துல? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம கட்டாந்தரையில நல்லா தூங்குவோங்க. அவுட்டு விட பாருங்க, அதுல நல்லா தூங்குங்க. நின்றுட்டே தான் தூங்குற பழக்கமா? என்னங்க அதெல்லாம் கிடையாது. படுத்துக்குமா? இல்ல அதெல்லாம் கிடையாது. நம்ம வாடகை வண்டியில ஓடுறது பூராமே பாருங்க, வண்டியில எல்லாம் நின்றுகிட்டுலாம் தூங்கவே தூங்காது. கரெக்டா ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் புல்லு பூரா தின்றுமுங்க. அதுக்கு மேல படுத்தாங்க நம்ம மனசோட கூட எழுப்பிடலாம். குதிரை எழுப்பினா ஏந்திருக்காது. அப்படி தூங்க நல்லா. அப்ப எப்ப எழுப்பீங்க? காலையில 6 மணிக்கு வர்றோம்லங்க. வீட்டுல இருந்து தூங்கி எழுந்து கொள்ள கலக்கிட்டு வர்றோம்லங்க. கரெக்டா நம்ம அங்க வர்றோம்னா இங்க பார்த்து கத்த ஆரம்பிச்சிடும். ரெடி ஆயிட்டா நமக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துங்க கட்டி எல்லாம் விட்டு தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைக்கு போட்டு வந்துருவோம். வீட்டை விட்டு பல்லு வேலை கூட்டு வர்றதுக்கு மணி 9-9:30 ஆயிரும். அதே போலங்க சாயந்தரம் 5-5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு டெய்லியும் சாமி கும்பிடுவீங்களா? இதா அதனால கும்பிடுறாங்க. நாங்க பொழப்புக்கே வருவோம். கண்ட்ரோல்லே இருக்கும். அதுல சில பேர் 1-2 ஆளுங்க தண்ணியில போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு புரியுவாங்க. ஆனா எல்லாருமே அப்படி கிடையாங்க. 40 வண்டினால கரெக்டா இருப்பாங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமை தான். ஒற்றுமை தாங்க. இது சிஐடிங்க சங்கம், கம்யூனிஸ்ட். அதிகபட்ச ஸ்பீடு இதான் இல்லங்க. ஸ்பீடெல்லாம் ஃபுல்லா இருக்குங்க. நம்ம பார்த்து ஓட்டணும் தான் ஓட்டலாம். வெயிலுங்க குதிரையை அசத்திடும். காலையெல்லாம் கொஞ்சம் மோடம் போட்டுக்கிட்டு இருந்துங்க. காத்தடிச்சு அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து ஓட்டிக்கலாம். இல்லைன்னா எல்லாம் ஓட்டம்லாம் வச்சிருக்கீங்க நல்லா நிறைய. இது பேர்லாம் உண்டா? பேரு சிந்து.